வணக்கம். இசைக்கலையில் இளங்கலை, முதுகலை பயில்வோருக்கு வாகியக்காரர்கள், இசைவாணர்கள் ஆகியோரது வாழ்க்கை சரித்திரம், அவர்களது இசைத்தொண்டு ஆகியவை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகிறது. மாற்றுத்திறனாளிகளில், குறிப்பாக விழியிழந்தோர் இத்தகைய தகவல்களை நூல்கள் வாயிலாக படித்து அறிவது என்பது மிக கடினம். ஆகவே அவர்கள் கேட்டு பயன்பெறும் வகையில் இளங்கலை முதல் பருவத்தில் இடம்பெற்றுள்ள புரந்தரதாசர், தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரை பற்றிய குறிப்புகள் ஒலி வடிவில் வழங்க தலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் முதலாக முயற்சித்திருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். ஸ்ரீ புரந்தரதாசர் இவர் கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். ஆதிகுரு என்றும் போற்றப்படுகிறார். பிறப்பு கிபி 1484. பிறந்த இடம் புரந்தரகடா, கர்நாடகா மாநிலம். பெற்றோர் வரதப்பா, கமலாம்பாள். இவர் தந்தை ஒரு வைர வியாபாரி. இயற்பெயர் சீனப்பா ஸ்ரீனிவாசன் என்றும் அழைக்கப்படுகிறார். மற்ற பெயர்கள் திம்மப்பா, திருமலையப்பா. புலமை பெற்ற மொழிகள் கன்னடம், வடமொழி மற்றும் இசை. இவரது முதல் பாடல் மோசகோதநல்லோ. இயற்றிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 4,75,000. இவரின் பாடல்கள் தேவர் நாமா, தாசர பதகளு என்று அழைக்கப்படுகின்றன. படைப்புகள் கர்நாடக இசையின் அடிப்படை பயிற்சி வரிசைகளான சரளி, ஜண்டை, அலங்காரம் போன்றவை. மற்ற படைப்புகள் டாயம், சூளாதி, பில்லாரி கீதங்கள், பிரபந்தம். இவரது காலத்திலிருந்தே சூளாதி சப்த தாளங்கள் பிரபலமடையத் தொடங்கின. முத்திரை புரந்தர விட்டல. இவர் பயன்படுத்திய அபூர்வ ராகங்கள் மாஞ்சீச பைரவி, மது மாதவி, ஷியாம கல்யாணி. இவரது பாடல்களின் மூலமெட்டுகள் முழுவதும் கிடைக்காததால் இசைவாணர்கள் தாங்கள் விரும்பிய ராகங்களில் மெட்டமைத்து இவற்றை பாடி வருகின்றனர். மறைவு 1564 ஜனவரி 2. சமாதி அமைந்துள்ள இடம் ஹம்பி, துங்கபத்ரா நதிக்கரை. பிரபல உருப்படிகள் ಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯಾದ லக்ஷ்மி பாரಮ್ಮ என்ற பாடல் மத்தியமாவதி ராகத்தில் அமைந்துள்ளது. ஜகதோதாரண என்ற பாடல் காப்பி ராகத்தில் அமைந்துள்ளது. தம்பூரி மீட்டிதவா பவாதி தாட்டிதவா என்ற பாடல் சிந்து பைரவி ராகத்திலும் பாடப்படுகிறது. மேலும் ஓடிபாரையா பைரவி ராகம், சகல கிரக பல நீனே அட்டானா ராகம் போன்ற பல பாடல்கள் பிரபலமாக பாடப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ தியாகராஜர் இவர் சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவராவார். பிறப்பு கிபி 1767 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி. பிறந்த ஊர் திருவாரூர். பெற்றோர் ராமபிரம்மம், சீத்தம்மா. பாட்டனார் கிரிராஜ கவி. இவர் தஞ்சை சமஸ்தானத்தில் சமஸ்கிருத புலவராவார். தந்தை வடமொழி புலவர், காலக்ஷேப கலைஞர். தாய் சிறந்த பாடகி. குரு திருவையாறு சொண்டி வெங்கட்ரமண ஐயா, தஞ்சை சமஸ்தான வித்வான் ஆவார். ஆன்மீக குரு ராமகிருஷ்ண யதீந்திரர். நாரதரிடம் பெற்ற நூல் ஸ்வரார்ணவம். இவர் இயற்றிய முதல் பாடல் நமோ நமோ ராகவாய அனிஷம். ராகம் தேசிய தோடி. படைப்புகள் தெலுங்கு மொழியில் 2400 கீர்த்தனைகள். கணராக பஞ்சரத்னம், கோவூர் பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம், திருவற்றியூர் பஞ்சரத்னம், ஸ்ரீரங்கம் பஞ்சரத்னம், நாரத பஞ்சரத்னம், உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள், திவ்யநாம கீர்த்தனைகள். இசை நாடகங்கள் நௌகா சரித்திரம், சீதாராம விஜயம், பிரகலாத பக்தி விஜயம். இவரின் கீர்த்தனைகளில் சிறப்பு சங்கதிகள், அற்புதங்கள், திருப்பதியில் திரைவிலக தெரதீயக ராதா என்ற கீர்த்தனை, ராகம் கௌலிபந்து, இறந்தவர் உயிர் மீட்க கீர்த்தனை, நாஜீவாதார பெலகரி ராகம். இவர் பயன்படுத்திய அபூர்வ ராகங்களில் சில நவரச கன்னட, பகுதாரி, விஜயஸ்ரீ. இவரின் முத்திரை தியாகராஜ. மறைவு 1847 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. இவரின் சமாதி அமைந்துள்ள இடம் திருவையாறு.
இவரின் சீடர்கள் வீணை குப்பையர், சுப்பராய சாஸ்திரி, மானம்புச்சாவடி வெங்கட சுப்பையர், வாலாஜப்பேட்டை வெங்கடரமண பாகவதர், கிருஷ்ணசாமி பாகவதர், சுப்ராம தீட்சிதர் மற்றும் பலர். இவரின் பிரபலமான உருப்படிகளில் சில: நகுமோ மூக்கனல்லே ஆபேரி ராகத்தில் அமைந்துள்ளது. பக்கல நிலவாடி கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்துள்ளது. சாமஜவரகமன்னா ஹிந்தோலா ராகத்தில் அமைந்துள்ளது. பண்டுரீதி கோலு வியவைய ராமா ஹம்சநாதம் ராகத்தில் அமைந்துள்ளது. ஆடமோடி கலத்தே சாருகேசி ராகத்தில் அமைந்துள்ளது. இன்னும் பல கீர்த்தனைகள் பிரபலமாக பாடப்பட்டு வருகின்றன. முத்துசுவாமி தீட்சிதர். இவர் சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவர். பிறப்பு 1776 மார்ச் 24. பிறந்த இடம் வைத்தீஸ்வரன் கோவில். பெற்றோர் ராமசுவாமி தீட்சிதர், சுப்புலக்ஷ்மி. புலமை வடமொழி, தெலுங்கு, சங்கீதம், வீணை, காவியம், நாடகம், அலங்காரம், மாந்திரீகம் மற்றும் ஜோதிடம். கர்நாடக இசையில் இவரது குரு, இவரின் தந்தை மற்றும் சிதம்பரநாத யோகி. முத்துசுவாமி தீட்சிதர் காசியில் 5 வருடங்கள் தங்கி ஹிந்துஸ்தானி இசையையும் பயின்றார். இவரது முதல் பாடல் ஸ்ரீ நாதாதி குருகுஹோ ஜெயதி மாயாமாளவகௌளை ராகம். இவர் இயற்றிய மொத்த கீர்த்தனைகள் 800. இவர் அசம்பூர்ண மேள பத்ததியை பின்பற்றினார். படைப்புகள்: பஞ்சலிங்க ஸ்தல கிருதிகள், நவக்கிரக கீர்த்தனைகள், நவாவர்ண கீர்த்தனைகள், விபக்தி கீர்த்தனைகள், ஷோடச கணபதி கீர்த்தனைகள் மற்றும் பல. இவரது கீர்த்தனைகள் வடமொழி மற்றும் மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளன. இவரது கீர்த்தனைகளின் சிறப்பு மத்தியமகால சாகித்யம் மற்றும் மேற்கத்திய இசை மெட்டுகள். இவரது முத்திரை குருகுஹ அற்புதங்கள். கங்கையில் மூழ்கி எழுந்து யாழி முகம் மேல்நோக்கிய வீணையை பெற்றது. வறுமையுற்ற போது எதுக்குல காம்போஜி ராகம் பாடி இறைவனை துதிக்க தஞ்சை மன்னரிடம் இருந்து வண்டி நிறைய உணவுப் பொருட்கள் வந்தது. கோவிலூர் கதவு திறக்க அக்ஷயலிங்க விபோ பாடியது. மழை வேண்டி அமிர்தவர்ஷினி ராகத்தில் ஆனந்தா அமிர்தா கர்ஷினி என்ற கீர்த்தனை பாடியது. சுத்தமத்தளம் தம்பியப்பா அவர்களின் வயிற்றுவலி நீங்க கிரக கீர்த்தனைகள் பாடியது மற்றும் பல அற்புதங்கள் இவரது கீர்த்தனைகள் வாயிலாக நிகழ்ந்துள்ளன. இவரது மறைவு அக்டோபர் 21, 1835. இவரின் சமாதி எட்டயபுரத்தில் அமைந்துள்ளது. இவரது சீடர்கள் சின்னசுவாமி தீட்சிதர், தஞ்சை நால்வர், திருக்கடையூர் பாரதி, ஆவுடையார் கோவில் வீணை வெங்கட்ராமையர், சுத்தமத்தளம் தம்பியப்பா, திருவாரூர் ஐயாசாமி நட்டுவனார் மற்றும் பலர். பிரபல கீர்த்தனைகள்: வாதாபி கணபதிம் பஜேஹம் என்ற கீர்த்தனை ஹம்சத்வனி ராகத்திலும், ராமச்சந்திரம் பாவயாமி என்ற கீர்த்தனை வசந்தா ராகத்திலும், ரங்க பூரவிஹாரா என்ற கீர்த்தனை பிருந்தாவன சாரங்கா ராகத்திலும், கஜானனயுதம் கணேஸ்வரம் என்ற கீர்த்தனை சக்கரவாகம் ராகத்திலும், அகிலாண்டேஸ்வரி என்ற கீர்த்தனை த்விஜாவந்தி ராகத்திலும் அமைந்துள்ளன. இது போன்ற பல உருப்படிகள் பிரபலமாக உள்ளன.